ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி இறால் தான் எடுத்துருக்கிறேன். இறாலை வச்சு நான் கிரேவி பண்ணலாம்னு எடுத்துருக்கிறேன். இறாலை வச்சுட்டு 1/4 கிலோ இறால் எடுத்துருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட பட்டாணி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் மசாலா தான் எடுத்துருக்கிறேன். மசாலா ஃபஸ்ட்டு கசகசா 2 டேபிள் ஸ்பூன் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் ஒரு 7-8 பல்லு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 5 பருப்பு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸியில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக மசாலாவை ஆட்டி எடுத்துக்கிட்டேன். அது கூட 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, புதினா மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். நல்லா காயாமே நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். நல்லா காஞ்சிச்சு. அது கூட ஒரு பிரிஞ்சி இலையும், பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடயே நம்ம ஆட்டி வச்சுருக்கோங்க மசாலா, அதையும் சேர்த்துக்கிடுவோம். கூடயே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இன்னொரு டைம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். கிளறி விட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அது கூட தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு கடைசியாக பட்டாணியை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவையும் சேர்த்து கரைச்சி ஊற்றிடுவோம். சேர்த்துக்கிட்டு அதை கூட மூடி வச்சுருவோம். இன்றைக்கி நான் சுரைக்காவை தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சுரைக்காவை பொரிக்கிற சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எண்ணெய் காய் போடலாம்ட்டு அதுக்கு 2 வெங்காயமும் அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சட்டி காய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. அது கூட வெங்காயத்தையும், பட்டை மிளகா, அது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாத்தையும் பட்டை மிளகான்னு எங்கள் ஸ்டைலில் எல்லாருமே பட்டை மிளகான்னு சொல்லுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்குது. அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை தண்ணி ஊற்றி இப்படி புளிஞ்சு அதோட சேர்த்துக்கிறேன். அது கூட சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நான் நைஸ் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கிடுவோம். போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாணி குருமா நம்மளுக்கு நல்லா குக்காகி வருது. பட்டாணி இறால் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது கூடயே லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினாவை போட்டுக்கிடுவோம். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். சுரைக்காவும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. சுரைக்காய் நல்லா தண்ணி விடும், அதுலேயே வெந்துடும். சுரைக்காய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சுரைக்காயோட வெறும் சோறை போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய லன்ச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.